திருச்சியில் காவலர் அப்துல் காதரை அறிவாளால் தாக்கிய சம்பவத்தில் 3 இளஞ்சிறார்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்ததைத் தொடர்ந்து தப்பி ஓட முயன்ற ஒருவர் கைமுறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் விஜயானந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயானந்த், இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது எப்படி? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கடந்த சில நாட்களாக திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் செல்போன் மற்றும் செயின் பறிப்பு சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வந்த நிலையில் இதனை தடுப்பதற்காக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். நேற்று அதிகாலை திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் கலைஞர் அறிவாலயம் பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் செல்போன் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுவதாக மாநகர போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் முதல் நிலை காவலர் அப்துல் காதர் மற்றும் 5 பேர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்ட அந்த மர்ம நபர்கள் 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது போலீசார் அவர்களை விடாமல் துரத்தி சென்றனர். சிந்தாமணி அண்ணா சிலை பகுதியில் 3 பேரையும் போலீசார் பிடிக்க முயன்ற பொழுது அதில் ரவுடி ஒருவன் தான் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து காவலர் அப்துல் காதரின் வலது கை மற்றும் கன்னத்தில் வெட்டினார். இதில் படுகாயமடைந்த அப்துல் காதர் அந்த இடத்திலேயே மயங்கி கீழே சரிந்தார். மற்ற காவலர்கள் அவரை அருகில் இருந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இச்சம்பவம் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தப்பி ஓடிய 3 பேரும் இளஞ்சிறுவர்கள் என கூறப்பட்டு வந்தது. இதில் திடீர் திருப்பமாக 3 பேரில் 2 பேரை போலீசார் இன்று கைது செய்தனர். அவர்கள் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி புலி சரவணன் வயது 22, சாரதி வயது 19 என்பது தெரிய வந்தது. இதில் புலி சரவணனை போலீசார் பிடிக்க முயன்ற பொழுது அவர் தப்ப முயன்றுள்ளார். இதில் அவரது கை முறிந்தது. இதனை அடுத்து அவர் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். திவ்யா.